இன்று அதாவது தமிழகத்திற்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவிற்கே சிறப்பு சேர்க்கின்ற நிகழ்வாக இந்த மகாமக பெருவிழாவானது நடைபெற்றிருக்கிறது. அதற்காகத்தான் தென்னிந்தியாவின் கும்பமேளா என்கிறார்கள். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்தோடு அதாவது இந்த மகாமக விழாவோடு 12 சிவாலயங்களும் 7 வைணவ ஆலயங்களும் தொடர்புடையதாக இருக்கின்றன. இந்த ஆலயங்களே கடந்த 13ஆம் தேதி 6 சிவாலயங்களிலே அது ஆதி கும்பேஸ்வரர், முகேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், சோமேஸ்வரர், நாகேஸ்வரர் உள்ளிட்ட 6 சிவாலயங்களிலே கடந்த 11ஆம் தேதி கொடியேறியது. அதைத் தொடர்ந்து 5 வைணவ சாரங்கபாணி, சக்கரபாணி, ராஜகோபாலசாமி, ராமர் கோயில்கள் எல்லாம் 5 வைணவ தலங்களிலே 14ஆம் தேதி கொடியேறியது. இந்த கொடியேற்றம் நடைபெற்றதிலிருந்து இந்த மகாமக குளத்திலே புண்ணிய நீராடி புனித நீராடி லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். ஏற்கனவே கோபால குறிப்பிட்டது போல ஒவ்வொரு நாளுமே பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே நீராடி வருகிறார்கள். ஒவ்வொரு நாளுமே சுவாமியானது வீதி உலா வந்து இன்று நடைபெறுகிற தீர்த்தவாரியிலே 12 சிவாலயங்களும் எழுந்திருக்கிற உற்சவ மூர்த்திகளுடைய முன்னிலையில் தான் இந்த தீர்த்தவாரியம் நடைபெற இருக்கிறது. இதற்கு குறிப்பாக இந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஆதி கும்பேஸ்வரருடைய தேரோட்டம் நடைபெற்றது. 48 ஆண்டுகளுக்கு பிறகு ஆதி கும்பேஸ்வரர் கோயிலே பஞ்ச மூர்த்திகளுடைய தனித்தேரில் எழுந்தறி அவருடைய தேரோட்டமானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அபிமுகேஸ்வரர், காசி விஸ்வநாதர் கோயிலுடைய தேரோட்டமானது இந்த குளக்கரையை சுற்றி மகாமக குளக்கரையை சுற்றி நடைபெற்றது. இன்றைய தினமானது இந்த தீர்த்தவாரியிலே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதற்காக காவல்துறையிலே மிக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. எந்த மகாமகத்திற்கும் இல்லாத அளவிற்கு உச்சகட்டமான பாதுகாப்பாக செய்யப்பட்டிருக்கு. நீங்களே இப்போ இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கலாம். மகாமக குளத்திலே நேற்று முன்தினம் வரை அதாவது கிழக்கு கரையிலே அந்த அபிமுகேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகில் இருக்கிற அந்த படித்துறையிலிருந்து கிழக்கு கரையிலே ஒரு படித்துறையிலிருந்து பக்தர்கள் இந்த மகாமக குளத்திற்கு நீராட இறங்கினார்கள். இங்கு இருக்கிற 20 தீர்த்தங்களும் ஒவ்வொன்றிற்காக சென்று பக்தர்கள் புனித நீரை தெளித்து வந்தும் இந்த மகாமக குளத்திலே நீராடினார்கள். ஆனால் பாதுகாப்பு காரணத்திற்காக நேற்று முதல் 6 படித்துறைகளிலே 6 வழிகளிலே இந்த கிழக்கு கரையிலிருந்து பக்தர்கள் இங்கே நீராடுவதற்கு மகாமக குளத்தில் இறங்கி வருகிறார்கள். அதாவது நேற்று முன்தினம் வரை 20 தீர்த்தங்களை நீராடியவர்கள் இந்த 6 வரிசைகள் வருவதனால் அந்த 6 வரிசைகள் இருக்கிற தீர்த்தங்கள் மட்டுமே பக்தர்கள் நீராடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அனைத்து இந்த 20 தீர்த்தங்களுமே கலந்திருக்கிற மகாமக குளத்திலே நீராடிய திருப்தியோடு பக்தர்கள் செல்கிறார்கள். இதிலே இன்னும் 12 மணி அளவிலே தீர்த்தவாரி நடைபெற இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற வாயு தீர்த்தத்திற்கு நேற்றிலிருந்து அந்த பகுதி தடுக்க வைக்கப்பட்டு பக்தர்கள் அங்கே அனுமதிக்கப்படவில்லை. நேற்றிலிருந்து 19 தீர்த்தங்கள் மட்டும்தான் பக்தர்கள் நீராடி வருகிறார்கள். இன்று அதுவும் குறைந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக வரிசையிலே 6 வரிசையில் இருக்கிற தீர்த்தங்கள் மட்டுமே நீராடி வருகிறார்கள். இந்த மகாமக குளத்தில் மட்டுமே காவல்துறையினர் மட்டுமின்றி பேரிடர் மீட்பு துறையினரும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவுடைய கமாண்டோக்களும் செஞ்சிலுவை சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை உள்ளிட்ட பல்வேறு சாரண அமைப்புகளைச் சேர்ந்த மாணவர்களும் தன்னார்வலரும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் மட்டுமே 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். நகர் முழுவதுமே 20,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். 300 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இதுக்கு அடுத்த கரையிலே வைக்கப்பட்டிருக்கிற சிறப்பு காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இந்த கூட்ட நெரிசலான கண்காணிக்கப்படுகிறது. தற்பொழுது இவ்வளவு பாதுகாப்புக்கு இடையிலே இந்த வரிசையிலே கூட்டத்திலே புனித நீராடி வந்திருக்கிற கும்பகோணத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடமே கேட்போம். ஐயா வணக்கம். இந்த நீண்ட சிறந்த பாதுகாப்புக்கு இடையிலே நீங்கள் நீராடி வந்திருக்கீங்க. நீங்கள் உள்ளூர் வாசி. இதுக்கு முன்னாடி உள்ள மகாமகத்திற்கும் இப்போ உள்ள மகாமகத்தில் உள்ள வித்தியாசம், இன்றைக்கி நீராடினதை பற்றி சொல்லுங்கள். நான் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில் சமையலராக இருக்கிறேன். கும்பகோணம் அருகில் உள்ள காரைக்கால் ரோடு, நீடாமங்கலம் ரோடு, சாக்கோட்டை அருகில் உள்ள முத்துப்பிள்ளை மண்டபத்திலிருந்து வருகிறேன். இந்த மகாமகத்திற்காக கும்பகோணத்தில் சமையல் ஏற்றுக்கொண்டதுக்காக சமைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி தீர்த்தவாரிக்காக இன்றைக்கி ஸ்நானம் பண்ணுறதுக்காக நான் நிற்கிறேன். அந்த கூட்டத்தில் கிழக்கு கரையில் விடுறவங்க ஒரு வழியாக எல்லா கிணறும் இந்த 22 கிணறும் தலையில் தண்ணி தெளித்து ஸ்நானம் பண்ணுற அளவுக்கு ஒத்துழைப்பாக செய்யலை. நான் ஒரு பக்கம் தான் விட்டாங்க, ஒரு பக்கம் விட்டு குளிச்சுட்டு ஒரு பக்கமாக மேலே ஏற்றி விட்டுறாங்க. மேல் கரைக்கு நான் வந்துட்டேன். சுற்றி உள்ள பாக்கி கிணறுக்கெல்லாம் போக முடியல என்னால். போலீஸ்காரங்க ஒத்துழைப்பு நிறையா இருக்குது. நல்ல அதிகாரிங்க நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னும் அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணி இந்த அனைத்து கிணறுக்கும் சாமி தீர்த்தவாரியப்போ எல்லா ஜனங்களையும் போய் குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானே இந்த தீர்த்தவாரிக்கு 11:30 மணிக்கு தீர்த்தவாரி குளிக்கிறதுக்காக தான் இங்கே நிற்கிறேன். குளத்துக்குள்ளே விடுவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் எத்தனை மணிக்கு இப்போ மகாமக குளத்துக்கு வந்தீங்க? எப்போ வெளியேறினீங்க? உள்ளே கூட்டம் நெரிசலாக இருந்துச்சா? உள்ளே ஏதாவது சிரமம் இருந்துச்சா உங்களுக்கு? காலையில் 7:30 மணி 8 மணிக்கு வந்தேன் சார். நான் 8 மணிலேருந்து கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருச்சு.
கூட்டம் அதிகமாக ஆக ஆக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, குளத்துக்குள்ளே நிற்கவே விட மாட்டேங்கிறாங்க, மேலே ஏற்றி விட்டுறாங்க. இந்த டோட்டலாக 22 கிணறுமே போய் தலையில் தண்ணி தெளித்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு விட்றதில்ல. அதுதான் விசேஷம். அந்த மகாமகத்துக்கு 12 ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கிறதுங்கிறது விசேஷம். அது ஒன்று தான். அந்த தீர்த்தத்தை தெளிக்க விடுறதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணி இன்னும் நல்லா செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியிலேருந்து வரீங்க, காரைக்கால் ரோட்லேருந்து வரேன்னு சொன்னீங்க. அந்த வெளியிலேருந்து இந்த நகர் போக்குவரத்துக்கு வரதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்துச்சா? எப்படி போக்குவரத்துலாம் எப்படி இருக்கு? ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது சார். அது எல்லாம் 10 அடிக்கு போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அவ்வளோ போலீஸ்காரங்க ஒத்துழைப்பு எல்லாம் செஞ்சு எல்லாம் நல்லா செய்கிறாங்க. இந்த குளத்துக்குள்ளே எல்லாம் குளித்து எல்லா கிணறும் போய் குளிக்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் விட்டு ஒரு பக்கம் மேலே ஏற்றி விட்டுறாங்க. இது மகம் பிறந்தது திருநெல்லூர்னு தஞ்சாவூர் போகிற வழியில் சுந்தரபெருமாள் பக்கத்தில் இருக்குது. மகாமகம் பிறந்தது கும்பகோணங்கிறது. இதுதான் விசேஷம். இந்த 11:30 மணி 12 மணிக்கு தீர்த்தவாரி பண்ணும்போது இவங்க எல்லாரையும் குளிக்க விட்டு தண்ணி தெளித்து அளவு விட்டு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், விசேஷமாக இருக்கும். அது ஒன்று தான் புனிதமான அந்த நீராடல்ங்கிறது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார். ஜபசிங், அதாவது குடந்தை கோவில் நகரமான குடந்தைக்கு மேலும் சிறப்புகளை பெருமைகளை சேர்க்கின்ற வகையிலே இந்த மகாமக பெருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கு. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களிலே பக்தர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு இங்கு இருக்கிற மகாமக குளத்தில் இருக்கிற நெரிசலுக்கு ஏற்ப பக்தர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களுக்காக பல்வேறு விரிவான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நேற்றிலிருந்து தமிழக காவல்துறையினுடைய டிஜிபி அசோக்குமார் இங்கே முகாமிட்டிருக்கிறார். 3 தினங்களுக்கு மேலாக ஏடிஜிபி திருபாதி இங்கே முகாமிட்டிருக்கிறார். 8 ஐஜிக்கள், 36 எஸ்பிக்கள், 200க்கும் மேற்பட்ட டிஎஸ்பிக்கள் என 20,000க்கும் மேற்பட்ட போலீசார் மட்டுமே இங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் பேரிடர் மீட்பு குழுவினர் இருக்கிறார்கள். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையிலிருந்து 1400 பேர், அதில் 300 கமாண்டோ வீரர்கள் உட்பட அவசர காலத்தில் உதவுவதற்கான வீரர்கள் இருக்கிறார்கள். இந்த அனைத்து கரைகளிலுமே அவசர கால 108 ஆம்புலன்ஸ் ஆனது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. வயோகத்தின் காரணமாகவும் வெயிலின் தாக்கத்தினாலும் நீண்ட நேரம் நிற்க முடியாத பெரியவர்கள், குழந்தைகள் ஏதாவது மயக்கம், தலைச்சுற்றல் ஏற்பட்டாலும் உடனடியாக அவர்களை கைத்தாங்களாகவே குளத்திலிருந்து கரைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சையானது அளிக்கப்படுகிறது. கடந்த 9 நாட்கள், இன்றோடு 10 நாட்களிலே 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த சிறு சிறு மயக்கம், தலைச்சுற்றலால் பாதிக்கப்பட்டு உடனடியாக அவர்கள் நிவாரணம் பெற்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரிசையிலே வருவது மட்டும்தான் அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறார் சொல்கிறார்கள். ஆனால் இந்த கும்பகோணம் மகாமக பெருவிழாவிலே இங்கு வந்து இந்த புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இங்கு வந்தால் மட்டுமல்ல, இந்த மகாமக குளம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் அமைந்திருக்கிற திசையை நோக்கி இன்றைய தினம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை வணங்கி வழிபட்டாலே இந்த புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள். இங்கே வர முடியாத இல்லத்தில் இருக்கிறவர் பெரியவர்களுக்காக பலரும் சிறிய வகை கேன்கள், பாட்டில்கள் எல்லாம் இந்த புனித நீரை இங்கிருந்து கொண்டு செல்கிறார்கள். இங்கிருந்து கொண்டு சென்று வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் இந்த மகாமக குளத்தில் இருக்கிற புண்ணிய நதிகளை நினைத்து, காவிரியை நினைத்து சங்கல்பம் செய்து அவர்கள் மீது இந்த புனித நீரை ஊற்றுகிறார்கள். இதற்காக இங்கே நீராட வருகின்ற பெரும்பான்மையான பக்தர்களில் பலரை நீங்களே நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். பலர் தங்களுடைய கைகளிலே கேன்களையும் பாட்டில்களையும் கொண்டு வந்தே கொண்டிருக்க இந்த புனித நீரை வீட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள். இதற்காக வெளிப்பகுதிகளிலே இந்த கேன்கள்லாம் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த கூளைகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. கையிலே வாங்கி வருகின்றவர்கள் இங்கே புனித நீரான தாங்கள் மட்டும் புனிதம் பெறாமல் தங்கள் உறவினர்கள், இல்லத்தில் இருப்பவர்களும் புனிதம் பெறுவதற்காக கையிலே ஏந்தி செல்கிறார்கள். இப்படி யாருக்கும் சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும், சிறு அசம்பாவிதம் கூட இந்த பகுதியிலே நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மிக கவனமாகவும் மிக தீவிரத்தோடும் போலீசாரானது ஒவ்வொரு நிகழ்வையும் திட்டமிட்டு ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அதற்கேற்பத்தான் இந்த 25 இடங்களிலே தற்காலிக தடுப்பு வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கங்கே பக்தர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த மகாமக குளத்தை நீங்கள் பார்க்கின்ற குளத்தில் மட்டுமே 50,000 பேர் ஒரே நேரத்தில் நீராடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அறநிலையத்துறை அமைச்சருடைய நேற்று அவர்கள் செய்தியாளர்கள் தெரிவிக்கின்ற பொழுது நேற்று 12 மணி வரைக்கும் மட்டுமே 30,80,000 பேர் இங்கே நீராடி புனித நீராடி சென்றிருக்கிறார்கள். நேற்று முழுதும் கணக்கென்று பார்க்கின்ற பொழுது 32 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நீராடி சென்றிருக்கிறார்கள். இன்றைய தினம் 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நீராடுவார்கள் சொல்வார்கள். இந்த முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரியானது 12:06 மணிக்கு, அதாவது மக நட்சத்திரம், கும்பராசி, இந்த பௌர்ணமி திதி என்று நடைபெறுகிறது. இதற்காக 12 சிவாலயங்களிலிருந்து 7 மணிக்கு பிறகு உற்சவ மூர்த்திகள் எல்லாம் புறப்பட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த மகாமக தீர்த்தவாரியை காண்பதற்காக 12 சிவாலயங்களில் உற்சவ மூர்த்திகள் தற்பொழுது அந்த வடகரையிலே எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைத்து சிவாலயங்களிலிருந்தும் சுவாமிகள் புறப்பாடாகிவிட்டது. இங்கே வந்து சேர்ந்த பிறகு அதற்கான சிறப்பு பூஜைகளாம் நடத்தப்பட்டு தீர்த்தவாரியானது
12 மணி அளவிலே நடைபெற இருக்கும். இந்த தீர்த்தவாரி நடைபெறுகின்ற பொழுது அதில் கிடைக்கிற பயன்களை குறித்தும் அதில் எவ்வளவு பக்தர்கள் எந்த அளவுக்கு பங்கேற்றால் அவர்களுக்கு என்ன மாதிரி புண்ணியங்கள் கிடைக்கும் என்பது இந்துக்கள் நம்பிக்கையாக என்பதை பற்றியெல்லாம் நம்மளுடைய கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மேலும் தொடர்ந்து சொல்வார்.